ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் வெளியாக இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, லங்கா அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான கோயிலுங்க. அந்த கோயிலில் போயிட்டு ஒருத்தனை எனக்கு பிடிக்கல, அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு காப்பு கட்டினா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு இந்த கிராமத்தினர்களுடைய நம்பிக்கைங்க. அந்த வகையில் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து ஆளான ஹீரோவை பிடிக்கல அப்படின்ட்டு இந்த கிராம மக்கள் காப்பு கட்டி ஹீரோவை கொல்ல பார்க்குறாங்க. கிராம மக்கள் ஏன் ஹீரோ மேலே இவ்வளோ சூடாக இருக்கிறாங்க, அப்படி என்ன இவர் இந்த கிராமத்துக்கு பண்ணிட்டாரு அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல லங்கா அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய விசித்திரமான ஒரு கோயிலை காட்டுறாங்க கைஸ். இந்த கோயிலுக்கு போற பாதையே கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்குது. இது பொதுமக்கள்னால அவ்வளவு சீக்கிரம் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு தாங்க இருக்குது. தேவைப்படுறவங்க மட்டும்தான் இங்க வழிபாடெல்லாம் நடத்துவாங்க போல. இந்த கோயில்ல இந்த காப்பு கட்டுறது கங்கணம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வழக்கமா வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா அவனோட கதையை முடிக்கிறதுக்காக இந்த கோயில்ல வந்து பிரேயர் பண்ணி காப்பு கட்டி பேர் எழுதிட்டா அவனோட கதை முடிஞ்சிடும் அப்படின்னு இந்த கிராம மக்களோட நம்பிக்கை. இப்போ நம்ம ஹீரோடைய கதையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக காப்பு கட்டி ஹீரோட பேர்லாம் எழுதி வச்சுட்டு போறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு ரத்னம். இப்போ வயசான காலகட்டத்தில் ஜெயிலில் இருக்கிறாருங்க. ஹீரோடைய நெருங்கின நண்பர்களே ஜெயிலில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் எல்லாம் ஏவி விட்டு ஹீரோவை கொல்ல பாக்குறாங்க. அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் ஹீரோ கிட்ட கூட நெருங்க முடியாம மிரண்டு போயிடுறானுங்க. இப்போ அந்த நெருங்கின நண்பர்களே ஹீரோ கிட்டேயே டைரக்டா வந்து பேசிடுறாங்க. உன்னை கொல்றதுக்கு நாங்க எவ்வளவு முயற்சி எடுத்தோம், அந்த முயற்சிகள்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு. இதுக்கு மேல எங்களுக்கு வேற வழி தெரியல. உன்னோட வீக்னஸ் உன்னுடைய பொண்ணு, உன் பொண்ணு நிம்மதியா வாழணும் அப்படின்னா நீ சாகணும் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ சரி நான் சாகிறதுக்கு தயாரா இருக்கிறேன், அதுக்கு முன்னாடி என் பொண்ணை நான் ஒரு வாட்டி பார்க்கணும், என் பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் யாரு அப்படின்ற டீட்டெயில் அவளுக்கு தெரியணும், இந்த டைரியை அவகிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. இப்போ ஹீரோவுடைய பொண்ணு இந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லங்கா அப்படின்ற ஒரு கிராமத்துல ரத்னமாலா அப்படின்றவங்க பாலியல் தொழில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட ஹீரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஓடி வந்துடுறாருங்க. அவங்க துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்க, வீட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் திருடிட்டு ஓடுறான் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ திருடின பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயசானவர் கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு. அவரும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாருங்க. அங்க ஒரு குரூப் சீட் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா எவனுக்குமே ஹீரோவை பிடிக்காது அப்படின்னு ஹீரோவே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டேபிள் இன்கம் எல்லாம் கிடையாது. கோதாவரி ஆத்த டிபெண்ட் பண்ணி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. கிடைக்கிற காசை கொண்டாந்து சீட் ஆட்டத்தில் போட்டு அதில் ஜெயிக்கிறது, ரொட்டேஷன் கொடுக்கறது, சரக்கு தம்மு அப்படின்னு இப்படி தான் கைஸ் இவங்களோட வாழ்க்கையே போயிட்டு இருக்கும். அந்த வகையில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரத்னமாலா கிட்ட இருந்து அடிச்ச பணத்தை எல்லாம் கொண்டாந்து இங்கே போட்டு சீட் ஆட ஆரம்பிக்கிறாரு. அங்க யாதவ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு ரத்னமாலா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே சமயம் ஹீரோவை சுத்தமா பிடிக்காதுங்க. இவ்வளவு பணம் உனக்கு ஏது, ரத்னமாலா கொடுத்தாலா, உனக்கு மட்டும்தான் பணம் கொடுப்பாளா, எனக்கெல்லாம் தரமாட்டாளா, எனக்கு ரத்னமாலா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கலங்க. என்னதான் ரத்னமாலா ஒரு பாலியல் தொழில் பண்றவங்களா இருந்தாலும் கிராமத்துல ஹீரோக்கு பிடிச்ச ஆளுன்னா அது ரத்னமாலா மட்டும்தான். அதனால ரத்னமாலா கிட்ட உரிமை எடுத்துக்கிறது சுத்தமா பிடிக்கல. அந்த காசை நீ எப்படி எடுத்துருவான்னு பாத்தரலாம் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா சரக்கு அப்படியே துப்பி விட்டு தீய வச்சு விட்டுறாருங்க. அப்படியே கபகபன்னு எரிய ஆரம்பிக்குது. சூடு தாங்க முடியாம பட்டுன்னு இந்த யாதவ் கையெடுத்துறான். ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த எரிஞ்ச பணத்தெல்லாம் தூக்கி போட்டு நார்மல் பணத்தை எடுத்துட்டு போயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ஆட்டோல லிஃப்ட் கேட்கிறாருங்க. அது பேசஞ்சர் ஆட்டோ கிடையாது, சரக்கெல்லாம் ஏத்திட்டு போகக்கூடிய ஆட்டோ. ஆட்டோல ஏறினதுல இருந்து அந்த ஆட்டோ டிரைவருக்கு தொல்லை கொடுத்துட்டே வந்துகிட்டு இருக்காருங்க. இந்த ஆட்டோ டிரைவர் ஏன்டா இவனுக்கு லிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்ற லெவலுக்கு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு கடையை பார்த்ததும் ஒரு தம் போட்டு வரலான்னு ஆட்டோ நிப்பாட்டி இறங்குறாரு. அண்ணா எனக்கு ஒரு தம் அப்படிங்கும் போது, உனக்கெல்லாம் லிஃப்ட் கொடுத்ததே பெரிய விஷயம், இதுல தம்மு வேற வேணுமா அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு தம்மு வாங்கிட்டு திரும்பி பார்க்க அந்த இடத்துல ஆட்டோவை காணுங்க. ஆட்டோவை நம்ம ஹீரோ கடத்திட்டாரு. அந்த ஆட்டோல அப்படி என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே லேடிஸ் பயன்படுத்தக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸுங்க. இந்த ஆட்டோ டிரைவர் போயிட்டு ஓனர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, அட பாவி அதுல இருக்கக்கூடிய சரக்கோட வேல்யூ எல்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சரக்கு வண்டி எடுத்துட்டு தொலைஞ்சு போன ஆட்டோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சரக்கு இருக்கிற ஆட்டோவை எடுத்துட்டு நேரா ரத்னமாலாவோட வீட்டுக்கு வந்துடுறாருங்க. ரத்னமாலா ஹீரோ மேல செம்ம காண்ட்ல இருக்காங்க இல்லையா, அதான் காசை பூரா இவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த கோவத்துல வந்த உடனே ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவரு ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணிட்டு நான் சொல்றத கேளு அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஆட்டோ டிரைவர் ஓனர் கூப்பிட்டுக்கிட்டு இன்னொரு சரக்கு ஆட்டோல இந்த ஆட்டோவை தேடி வந்திருக்காங்க. ஆனா ஹீரோ இந்த ஆட்டோவை ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருந்திருக்காரு. அப்பாடா ஆட்டோ கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு பின்னாடி போய் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள எந்த சரக்குமே இல்ல. எல்லாத்தையும் ஹீரோ ஆட்டையை போட்டாரு. சரக்கு போச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ இவங்க வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஆட்டோவை ஹீரோ கடத்திட்டாரு. சோ இந்த மாதிரி டிராப் வச்சு 3 வாட்டி சரக்கு எல்லாம் கடத்தி இருக்காரு. அந்த கம்பெனி ஓனர் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா, நீ ஒரு வித்தக்காரன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் உங்ககிட்ட டீல் வச்சுக்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கும் போது, எங்க கூட டீல் வைக்கிறதுனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு ஹீரோ கேட்டிருக்காரு. நீ என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் திருடிட்டேன்னா எனக்கு நஷ்டம், ஆனா என் கூட டீலர்ஷிப் போட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராடக்ட்டை ஃப்ரீயா கொடுத்துருவார் போல. அதை வச்சு ஹீரோ தொழில் பண்ணி அதுல வர வருமானத்தை வச்சு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புது ப்ராடக்ட்டையும் வாங்கிக்கலாம் போல. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோனால கௌரவமா வாழ முடியும். ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா இதை பண்ணதே வந்து ரத்னமாலாக்காக தான். ஸோ ரத்னமாலாக்காக ஒரு ஏஜென்சியை ஓப்பன் பண்ணி வச்சு இனிமேல் நீ கௌரவமா இந்த ஒரு விஷயத்த
விஷயத்த பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்லவும் ரத்னமாலாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த யாதவ் அப்படின்றவன் ரத்னமாலா கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா ரத்னமாலா அலோவ் பண்ணவே கிடையாது. எனக்கு புரியுது, அவன் இருக்கிற தைரியத்துல தானே நீ ஆடிக்கிட்டு இருக்க, அவன் கதையை இன்னைக்கு ராத்திரியே முடிக்கிற அப்படின்ட்டு இந்த ஏரியால ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இல்லையா, அதான் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் ஏவி விட்டுறாருங்க. இந்த தகவலை ரத்னமாலா ஹீரோக்கு போனை போட்டு சொல்லிடுறாங்க. யாதவன்றவன் ஆளுங்களையெல்லாம் ஏவி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனை என்னமோ என்னாலதான் அப்படின்ற மாதிரி அவன் காட்ட போறான். ஆனா விஷயம் என்னன்னா, உன்னோட வளர்ச்சி அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, உன்னைய காலி பண்ணி அந்த டீலர்ஷிப்பை அவன் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறான் அப்படின்ற விஷயத்த சொல்ல உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பரேஷனோட தான் இருக்கிறாரு. வந்தவங்களெல்லாம் அடிச்சு பறக்க விட்டுறாரு. அந்த சண்டையில மல்லி அப்படின்ற ஒரு நபர் மேல லாரி ஏறி ஸ்பாட்லயே அவர் இறந்து போயிடுறாரு. வந்தவங்க எல்லாருமே அவரை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவரோட டெட் பாடி எடுத்துட்டு போறாங்க. ஒரு இடத்துல நின்று ரிலாக்ஸா தம் அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தா அத்தனை லாரிங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது கைஸ். யூசுவலாவே இந்த ஊர்ல மணல் திருட்டு நடக்கும் அப்படின்றது ஹீரோக்கு தெரியும். ஆனா இத்தனை லாரி எடுத்துட்டு வந்து ஹைட்ராலிக் மிஷின்லாம் வச்சு மணல் கொள்ளையடிக்கிறானுங்களா அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோடைய அசிஸ்டன்ட் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது நீண்ட நாட்களாவே நடந்துட்டு இருக்கு. துரைசாமி அப்படின்றவருடைய தலைமையில தான் இது நடந்துட்டு இருக்குது. இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய துரைசாமி ஆரம்ப காலகட்டத்தில் நார்மலான ஒரு ஆளா தான் இருந்திருக்கிறாரு. குருஜி அப்படின்ற நபர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருக்கிறாரு. குருஜி தான் பாத்தீங்கன்னா இந்த துரைசாமியை எலெக்ஷன்ல நிக்க வச்சிருக்காரு. எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் கட்சி மாறிட்டு குருஜிக்கு ஆப்போசிட்டாவே துரைசாமி மாறிட்டாருங்க. இதனால இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையில பிரச்சனை இருக்குது. ஆனா துரைசாமி நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ துரைசாமி கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போறாருங்க. நீ யார், இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லை அப்படிங்கும் போது நான் உங்களுடைய தொண்டன் 1000 தொண்டன்ல ஒருத்தனா இருந்தேன். ஆனா உங்ககிட்ட நான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை சேர்த்துக்கோங்க அப்படிங்கும் போது இந்த துரைசாமியோட தம்பிக்காரன் எனக்கு இவனை பார்த்தா ஒன்னும் சரியில்லை, இவனை சேர்த்துக்க வேணாம் அப்படின்றாரு. ஆனா ஹீரோ கெஞ்சுறாரு. அதனால பாத்தீங்கன்னா இந்த துரைசாமி சரி ஏதாவது எடுபடி வேலை இருந்துச்சுன்னா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல இந்த துரைசாமியோட பொண்டாட்டிக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்து தரது, வீட்டு வேலை செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுபடி வேலைகளை கொடுத்துட்றாங்க. இது ஹீரோக்கு அட்வான்டேஜா இருக்குது. ஏன்னா இந்த வீட்டில் எங்க என்னென்ன இருக்கு அப்படின்றதையெல்லாம் இவரால் நோட்டம் ஓட முடியுது. அதை தாண்டி இந்த துரைசாமிக்கு பண்ண வீடு இருக்குதுங்க. எம்எல்ஏ துரைசாமி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் இந்த பண்ண வீட்டை வச்சிருக்காருன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பண்ண வீட்டில் தான் பாத்தீங்கன்னா இவங்க இல்லீகலா பண்ணக்கூடிய எல்லா பிசினஸையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மணல் திருட்டுல ஈடுபட்டு அதன் மூலமா கிடைக்கிற வருமானத்தோட டிரான்சாக்ஷன்லாம் இங்க தாங்க நடக்கும். இந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே எம்எல்ஏ துரைசாமியோட தம்பிகாரன் தான் பார்ப்பான். வருமானம் எல்லாமே பாத்தீங்கன்னா துரைசாமியோட பொண்டாட்டி கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஒரு முறை நான் கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதுக்கு நீ காய்கறி வாங்குறதோட நிப்பாட்டிக்க அப்படின்னு அந்த லிமிட்லயே ஹீரோ வச்சிருக்காங்க. வேலை பாக்குறதுக்காக சின்ன பசங்க வரானுங்க. இவனுங்கெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வந்தானுங்க இல்லையா, சோ அவனுங்களுடைய பசங்க. நீங்க என்னடா இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது ஒருத்தர் மேல லாரி ஏறி இறந்து போயிட்டார் இல்லையா, அவருடைய பொண்டாட்டி எங்க அப்பாக்கள் மேல கேஸ் கொடுத்து எங்க அப்பாக்கள் ஜெயில இருக்கிறாங்க, அதனால நாங்க இப்படி வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ இதை பத்தி திங்க் பண்றாரு. இதை வச்சு ஒரு ஸ்கெட்ச் போடுறாருங்க. நேரா அந்த இறந்து போனவருடைய பொண்டாட்டி கிட்ட போயிட்டு உங்க கணவர் இறந்ததை நினைச்சு நான் வருத்தப்படுறேன், நீங்க இந்த பசங்களுடைய அப்பாக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த கேஸை விட்ரா பண்ணணும், உங்க பையனுடைய படிப்பு செலவு அண்ட் உங்களுடைய வாழ்க்கைக்கான செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கும் போது அப்படியா உன்னால எவ்வளவு தந்துட முடியும், 5 லட்ச ரூபாய் உன்னால தர முடியுமா நான் கேட்டான் அப்படிங்கும் போது சரி நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்து நான் என்னமோ அதிகமா கேட்பான்னு பார்த்தா பரவாயில்ல கம்மியா தான் கேட்டிருக்கா அப்படின்ட்டு இந்த துரைசாமி கிட்ட போயிட்டு நம்ம மணல் கடத்தியே இவ்வளவு சம்பாதிக்கிறோமே, இதை தாண்டி கல்லு சிமெண்ட் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது, இடத்தையெல்லாம் ஆக்குப்பை பண்ணலாம், அதன் மூலமா நிறைய காசு கிடைக்கும், இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு அடியாட்கள் தேவைப்படுவாங்க, அதுக்கு என்கிட்ட 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஜெயில இருக்கிறாங்க, அவங்கள மட்டும் நம்ம காசு கொடுத்து வெளியே கொண்டு வந்துட்டோம்னா அவங்கள வச்சு நம்ம பல விஷயங்களை பண்ணலாம், இந்த ஊர்ல ஒருத்தன் வீடு கட்டணும்னு நினைச்சாலே அவன் நம்ம கிட்ட தான் பணத்தை கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்ற லெவலுக்கு நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்க இந்த துரைசாமி அந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு பணமும் கொடுக்குறாரு. 5 லட்ச ரூபாய் பணத்தை பார்த்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட கொடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாம் ஹீரோ ஆட்டையை போட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த 4 பேர்த்துக்கிட்ட இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு எதிரிங்களா இருந்தீங்க, இனி எனக்கு நண்பர்களா இருங்க, அது போக நம்மலாம் சேர்ந்து சில விஷயங்கள் பண்ண போறோம், எப்போதும் எனக்கு உண்மையா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எங்கேயோ லாஸ்ட் ரோல உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு துரைசாமி கிட்ட வர லெவலுக்கு வளர்ந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த பண்ண வீட்டில் நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம ஹீரோவுடைய தலைமையில தான் நடக்குது. ஆனா பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த துரைசாமியோட பொண்டாட்டி கிட்ட தான் போய் சேருது. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமிஷன்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த பணத்தை இந்த அடியாட்கள் அதாவது ஹீரோடைய நண்பர்கள் கிட்டலாம் கொடுக்க அவங்களும் அவங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்ட்டுங்களும் அப்படியே குடிச்சிட்டு ஜீப்பை ஓட்டிட்டு ராத்திரி வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா ரோட்டோரத்தில் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியுது. அந்த வண்டிக்குள்ள யார் இருக்கான்னு போய் பார்த்தா உள்ள ஒரு பொண்ணுங்க. அந்த பொண்ணோடைய பேரு புஜி, அவங்க தான் நம்ம ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோக்கு பிடிச்சி போயிருது. அவங்க அன்கான்சியஸான நிலையில இருக்கிறாங்க. பெருசாலாம் இவங்களுக்கு அடிப்படையில் கைஸ், பட் அதிர்ச்சியில இவங்க மயக்கம் போட்டுட்டாங்க. அப்பப்போ கண் முழிக்கிறாங்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்த மாதிரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து இவங்களை அட்மிட் பண்ண மாதிரியும் டாக்டர் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் இவங்களை கொண்டாந்து அட்மிட் பண்ணதுனால தான் இவங்க உயிரை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சீனை கிரியேட் பண்றாரு. இது எல்லாமே ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான். ஏன்னா ஹீரோக்கு பிடிச்சி போயிடுச்சு இல்லையா. உண்மையை சொல்லணும்னா
சுச்சுவேஷன் எல்லாமே நார்மலாக தான் இருந்திருக்கும். ரோட்லேயும் ஒரு பயல இருந்திருக்க மாட்டான், ஹாஸ்பிட்டலும் காலியாக தான் இருந்திருக்கும். ஸோ ஹீரோயினுக்கும் பெருசாக அடிப்படலாம் கிடையாதுங்க. கண் முழிச்ச உடனே உங்கள் அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, உங்கள் அப்பா வந்துருவாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது, ஏங்க எங்கள் அப்பாட்டெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணீங்க, அவருக்கு தெரியாமல் தான் கார் எடுத்துகிட்டு வந்தேன், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, சரி பத்திரமா இருங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டன்ட் கிளம்பிடுறாங்க. ரத்னமாலா கிட்ட போயிட்டு ஹீரோ சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன், எவ்வளோ கலராக வெள்ளையாக இருந்தா தெரியுமா அப்படிங்கும்போது, நானும் வெயிலில் வெளியே போகாமல் இருந்திருந்தேன்னா கலராக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, நானே ஒரு ஃப்ளோவில் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் அங்கே வந்து உன்னோட கதையை துணிக்கிற, கதையை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தொட்டு தூக்கும் போது என் கைப்பட்ட இடம்லாம் சவந்துருச்சு, அந்த அளவுக்கு அவள் கலராக இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒருத்தன் அந்த பொண்ணை தொட்டு தூக்கி இருக்கான்ற விஷயம் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுன்னு வையன், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அப்படிங்கும் போது, ஆமாம் குருஜிக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, இது அந்த பொண்ணு குருஜியோட பொண்ணா அப்படிங்கும் போது, ஆமாம் எனக்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ குருஜியோட இடத்துலயே போர்டு வச்சிருக்காரு, இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு. குருஜியோட ஆட்கள் குருஜி கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவனை மீட் பண்றதுக்காக வர சொல்லுங்க அப்படிங்கும் போது, ஹீரோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிஃப்டா கொடுத்து பேசலான்ட்டு வந்திருக்காரு. மாடியில இருந்து ஹீரோன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குருஜி வந்து சொல்றாரு, இத்தனை இடம் இருக்கும்போது என் இடத்துல நீ போர்டு வச்சிருக்க அப்படின்னா என்னோட அட்டென்ஷன் உனக்கு தேவைப்படுது, என்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் இதை பண்ணிருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட இத்தனை பவர் இருந்தும் என்னை கொல்லாம வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று தேவைப்படுது, அது என்னன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படிங்கும் போது, இவங்க ரெண்டு பேரும் டீல் வச்சுக்கிற மாதிரி கிட்ட காட்டுறாங்க. இந்த குருஜி கிட்ட ஹீரோ ஏதோ ஒன்று கேட்டிருக்காருங்க. அதுக்கு குருஜி வந்து பதிலுக்கு எனக்கு 5 கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்காக ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த துரைசாமி இருக்கிறார் இல்லையா, அவரை அவரோட நண்பர்களை வச்சே கிட்னாப் பண்ணி ஒரு இடத்துல வச்சு ஹீரோவே அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணிட்டு என்னையும் உங்களையும் வந்து கடத்திட்டாங்க, பணம் வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு, கதறாரு. அதுக்கப்புறம் துரைசாமி அவரோட பொண்டாட்டிக்கு போனை போட்டு 5 கோடி ரூபாய் கொடுத்து அனுப்பு அப்படிங்கும் போது, 5 கோடி ரூபாய் எப்படி தரது, ஏன் தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்டு கடைசியில் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க வாங்குற மாதிரி ஹீரோ கணக்காமிச்சு எப்படியோ அந்த பணத்தை கைப்பற்றிடுறாரு. இப்போ துரைசாமியும் ஹீரோவையும் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் கணக்காட்டுறாரு. அப்போ துரைசாமி இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் சொல்லிடாத, அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டி கிட்ட பணம் இருக்கிறதுனால தான் என் பொண்டாட்டி கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது, இனிமேல் வர வருமானத்தை எல்லாம் நீ ஹேண்டில் பண்ணு, உங்ககிட்டயே பணம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அப்புறம் போலீஸ் வச்சு யார் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இந்த துரைசாமி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏரியாவில் தண்ணீர் பந்தல்லாம் அமைச்சு வச்சிருக்காருங்க. இதை பண்ணது ஹீரோ தான் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோன், எதுக்காக அப்பாவோட இடத்த ஆக்குப்பை பண்ணீங்க, நீங்களும் மற்றவங்க மாதிரி அப்படின்னு காமிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் ஆக்குப்பை பண்ணதே இந்த கிராம மக்களுக்காக தான், மழை பெய்யும் போதும் வெள்ளம் வரும்போதெல்லாம் இவங்க எங்கே போவாங்க, அரசியல்வாதிங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க, அதனால தான் இப்படி பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு வயசானவர் இறந்து போயிட்டாரு. ஹீரோ ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா, அந்த வயசானவர் தான். அவருக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு குப்பை வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட டெட் பாடியை வாங்கிட்டு நம்ம ஹீரோனுடைய காரில் வச்சு சுடுகாட்டு எடுத்துட்டு போக, அங்க இந்த சமூகத்தினர் மட்டும் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோயின் கிட்ட நீங்க சொன்னா கேட்பாங்க அப்படிங்கும்போது ஹீரோயின் சொன்ன உடனே அலோவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லவர் அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் ஏரியாவில் ஒரே கொண்டாட்டமா இருந்துட்டு இருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தா, ஹீரோ இந்த மாதிரி குருஜியோட இடத்த ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்காரு, அது இந்த மக்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த கிராம மக்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அவரோட சுயநலத்துக்காக தான் அதை பண்ணாரு அப்படின்ற விஷயம் அவருக்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து, ஆக்சுவலா நீங்க ஆக்குப்பை பண்ணணும்னு அவசியமே கிடையாது, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே என் பேர்ல தான் இருந்துட்டு இருக்கு, நீங்க இதை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ ஒரு ஃப்ராடுன்னு தெரியாம ஹீரோவை ஹீரோயின் கண்மூடித்தனமா நம்புறாங்க. அங்க கட் பண்ணா இந்த துரைசாமி இந்த வாட்டி ஜெயிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. அதனால பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த குருஜி பக்கம் சப்போர்ட் பண்ற மாதிரி அவர் கூட சேர்ந்துக்கலாமா அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. ஆனா இந்த குருஜியும் துரைசாமியும் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஹீரோ நினைச்சதை அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பிளான் பண்றாருங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் ஒரே பஞ்சாயத்து. இந்த குருஜியோட அப்பாக்கு ஏரியால சிலை வச்சிருந்தாங்க. அந்த சிலையோட தலையை உணர்த்த வெட்டிட்டான். குருஜிக்கு ஆகாதவங்க அப்படின்னா இந்த துரைசாமியோட கேங் தான், கண்டிப்பா இவங்க தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்புலையும் பிரச்சனை. துரைசாமி என்ன சொல்றாருன்னா, நான் பண்ணல, ஆனா நீ வாய் பேசிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ என்னடா என்ன சும்மா விடுறது, உன்னாலேயே இந்த எலெக்ஷன்ல நிக்க வைக்கிற, உனக்கு எதிராக ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவை நிப்பாட்டுறாருங்க. ஆக்சுவலா அந்த தலையை வெட்டினதே நம்ம ஹீரோ தான், இந்த பிரச்சனை வரணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாம குருஜி கிட்ட நம்ம ஹீரோ வேணும்னு கேட்டது அரசியல்ல சீட்டு தான். அதனாலதான் இந்த குருஜி ஹீரோடைய ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியை செக் பண்றதுக்காக 5 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்காரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா துரைசாமியை கிட்னாப் பண்ண மாதிரி நாடகமாடி பணத்தை கொண்டாந்து கொடுத்துருந்துருக்காரு. இப்போ பிரசன்ட்ல துரைசாமி செம்மகான்ல இருந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா துரைசாமி கிட்ட வந்து ஓட்டு கேட்கிறாரு. என்னோட பணமெல்லாம் எங்கடா, உன்கிட்ட கொடுத்து வச்ச பணமெல்லாம் எங்கடா அப்படின்னு கேட்க, அந்த பணம் எல்லாம் தீந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எப்படா தீந்து போகும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களோட எலெக்ஷன் ரேலிக்காக நான் பயன்படுத்திட்டேன்ட்டு, ஆனா உண்மை என்னன்னா அந்த பணத்தை எல்லாம் எடுத்து இவரு எலெக்ஷன்ல நிக்க போறாரு இல்லையா, அதுக்காக பயன்படுத்திக்கிட்டாரு. அதாவது பொண்டாட்டி கிட்ட கொடுத்தா அது பத்திரமா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வருமானத்தை எல்லாம் நீ வச்சிரு அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சிருந்தாரு. அந்த மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோ அவருடைய அரசியல் வளர்ச்சிக்காக பயன்படுத்திட்டாரு. நம்ம துரைசாமிக்கு பட்ட நாமத்தை போட்டு விட்டாருங்க.
ஸோ பணம் எல்லாம் நிறைய அள்ளி வாரி அடைச்சதுனால ஹீரோ அந்த எலெக்ஷனில் வின்னும் பண்ணிடுறாரு. ஒரு அரசியல்வாதியா இவர் களத்தில் இறங்குறாரு. எல்லோரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. துரைசாமி இப்போ தோத்து போயிட்டாரு. அதே சமயம் ஹீரோ மேலே செம்மகான்ல இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோ துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அதே சமயம் நம்ம ஹீரோனோட லவ் மேட்டரை இப்போ வீட்டில் ரிவீல் பண்ணுறாங்க. குருஜி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து பேசும்போது ஹீரோவை அடிக்கிறதுக்காக கையோங்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிடுறாங்க. ஸோ இதனால பிரச்சனையாகி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாருங்க. அதாவது இப்போ துரைசாமிக்கும் துரோகம் பண்ணிட்டாரு. குருஜியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீ இந்த மக்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி லேண்டெல்லாம் வாங்கியிருந்தல, அதை மட்டும் கரெக்டாக பண்ணிடு அப்படின்னு சொல்ல, சரி சும்மா கண் தொடப்புக்காக ஒரு பூஜையை போட்டுவிடுவோம், மற்றபடி அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை போடும்போது கரெக்டாக குருஜி வந்து யாரோட இடத்துல யார் பூஜை போடுறது அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் எங்கிட்ட ப்ராப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா குருஜி ஹீரோ பலாருன்னு அற விட, பதிலுக்கு ஹீரோவும் எம்எல்ஏ மேலேயே நீ கை வைக்கிறியான்னு ஒரு அற விட்டுறாரு. ஒரே அறையிலேயே பார்த்தீங்கன்னா வயசானவர் தானே குருஜி, ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. அந்த டெத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த துரைசாமி வராரு. அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்கே பாருமா உங்கள் அப்பாவுக்கும் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, ஆனால் ஒரு நாள் கூட அவரை கொல்லணும்னு நினச்சதில்ல, ஆனால் நீ கட்டிட்டு வந்திருக்கியே அவன் ஒரு ராட்சசன், அவனை மட்டும் நம்பாதமா, அவன் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்ல, இதை பற்றி நம்ம ஹீரோயின் நல்லா யோசனை பண்ணுறாங்க. ஆமாம் இவன் ஆரம்பத்திலேருந்து நல்லது பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானே தவிர இது வரைக்கும் நல்லது பண்ணதை நம்ம பார்த்ததே இல்லை, அதனால இவனுக்கு எகெயின்ஸ்டாக நம்மளே கேஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு ஹீரோயினே நேரடியாக போய் அவங்க கைப்பட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இப்படியும் என் பொண்டாட்டி இந்த கேஸை விட்ரா பண்ணிடுவா, விட்ரா பண்ணி நான் வீட்டுக்கு வர வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாருங்க. ஆனால் துரைசாமியோட பிளான் என்னன்னா, ஸ்டேஷனில் வச்சு ஹீரோடைய கதையை முடிக்கிறது தான். அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தெளிவாக சொல்லிட்டாருங்க. ஸோ ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. இங்கே வந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் நம்ம துரைசாமிக்கு ஃபோனை போட்டு, இவன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பில்டப் பண்ணீங்க, 3 வாட்டி கத்தி குத்து வாங்கிட்டான் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் 3 வாட்டி அவன் காலிக்காக வாங்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கல. அந்த இடத்துல பயங்கரமான பஞ்சாயத்து பண்ணி கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணிடுறாருங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக துரைசாமியை பார்க்கறதுக்காக தான் வராரு, துரைசாமியோட கதையை முடிக்கிறதுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் அவரை விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. ஆனால் ஹீரோ விட்டுற மாதிரி இல்லை, என்னையே கொல்ல பார்த்துட்டல, உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு பெல்ட்டில் போட்டு இறுக்கிட்டு இருக்காரு. பட்டுன்னு அங்கிருந்த கன் எடுத்து ஹீரோவோடைய ஷோல்டர்லேயே ஷூட் பண்ணிடுறாங்க. அப்படியே ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்க அப்பாவை என் கையால் கொன்னுட்டேன் அப்படின்ற கில்ட் எனக்கு இருந்தது, இப்போ அவள் கையால் என்னை ஷூட் பண்ணிட்டா இல்லையா, இப்போ எனக்கு அந்த கில்ட் எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஹீரோன் இருக்கிறாங்க. ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ரத்னமாலா வந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ பற்றின கதையை ரத்னமாலா ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் மதிக்கத்தக்க ஒரு ஆளுங்க, இந்த ஊருக்காகவே சேவை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆளு. ஸோ ஊருக்காக நடந்த ஒரு பிரச்சனையில் அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அப்பா இந்த ஊருக்காக பண்ண நல்ல விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டு ஹீரோ ரொம்ப பெருமைப்பட்டிருக்காரு. அப்பா வெளியே வந்த உடனே பார்க்கணும்னு நினச்சிருந்திருக்காரு. ஜெயிலில் இருந்து ஹீரோடைய அப்பா வெளியே வந்த உடனே மறுபடியும் இந்த கிராமத்துக்கு நல்லது பண்ணுறேன்னு போயிட்டாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த குருஜி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. குருஜிக்கு ஆப்பனண்ட்டாக நிற்கிறவர் ஜெயிச்சிருவார் அப்படின்ட்டு எலெக்ஷன் பெட்டியெல்லாம் திருட சொல்லி இருந்திருக்காருங்க. ஹீரோடைய அப்பாவும் அதை பண்ணியிருக்காரு. ஆனால் மனசு கேட்காம திரும்ப கொண்டு போய் வச்சுட்டாரு. இதனால குருஜி செம்ம கான்ல இருக்கிறாருங்க. கிராம மக்கள் கேட்குறாங்க, நம்ம எப்போதுமே குருஜிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவோம், ஏன் இந்த வாட்டி இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்க, இல்லை இது வரைக்கும் குருஜினால எந்த ஒரு நல்லதுமே நம்ம கிராமத்துக்கு நடந்ததில்ல, இதுக்கு மேலேயும் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால ஆர்கானிக்காக வரவங்க வரட்டும், இந்த கிராமத்தில் என்ன நடந்தாலும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த குருஜி என்ன பண்ணுறாருன்னா கிராமத்தை கம்ப்ளீட்டாக சூறையாடிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹீரோடைய அப்பா தான், இவன் இருந்தால் இந்த கிராமம் நல்லா இருக்காது, இவன் செத்தா மட்டும்தான் கிராமம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கிராம மக்கள் எல்லோருமே ஹீரோடைய அப்பாவுக்கு எதிராக திரும்புகிறாங்க. ஹீரோ கையிலேயே கொல்லியை கொடுத்து ஹீரோடைய அப்பாவை உயிரோட எரிக்க வச்சிடறாங்க. அவங்க அப்பாவுடைய டாலரை எடுத்து ஹீரோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த கிராமத்துக்காக அவ்வளோ உழைச்ச என்னுடைய அப்பாவை இந்த கிராம மக்கள் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோ அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. இதே மாதிரி மொத்த கிராமத்தையும் இந்த குருஜிக்கு எதிராக ட்ரிகர் பண்ணி விட்டு கிராம மக்கள்னால இந்த குருஜியை கொல்லணும்ட்டு. ஆனால் அது நடக்கலை. அப்பா பண்ண மிஸ்டேக்னால தான் இப்படி ஒருத்தன் உருவாகி வந்திருக்கிறான், ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் உங்கள் அப்பா பண்ணது தான் அப்படின்ற மாதிரி ரத்னமாலா நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க, அதே சமயம் ஹீரோயின் ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க. ஹீரோவை மன்னிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஹீரோவை மன்னிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க நார்மலான ஒரு லைஃபை வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் இந்த துரைசாமியோட பையன் ஒருத்தன் லண்டன்லேருந்து வரான், சின்ன துரை அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை வீடு பூந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணியிருக்கான், சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவன் கிட்னாப் பண்ணுறான். கிட்னாப் பண்ணவன் கையெல்லாம் கட்டி போட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய வீட்டு வாசலில் போட்டு போயிடுறான். ஸோ ட்ரிகர் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாரு. உடனே ஏரியாக்காரங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினுடைய கட்டெல்லாம் ஊற்று விட்றாங்க. ஹீரோ உன்னை இந்த மாதிரி பண்ணோன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு கிளம்பும்போது ஹீரோயின் தடுக்கிறாங்க. வேண்டாம் போவாத, அவன் இப்படி பண்ணிட்டாண்டு நீ திருப்பி பண்ணனா மறுபடியும் அவன் பிரச்சனை பண்ணுவான், மறுபடியும் நம்ம இதே வாழ்க்கைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஆல்ரெடி ஊருக்காரங்கெல்லாம் உங்கள் ஒப்பனம் கொண்டவங்க கூட நீ வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி
ஹீரோவை எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் தடுத்து பக்குவப்படுத்தி வாழ்க்கையை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனுக்கு இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக நடந்து முடியுது. கொஞ்ச நாள்லயே ஹீரோனுக்கு குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ரத்னமாலாக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ரத்னமாலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த துரைசாமியோட பையன் சின்ன துரை எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெறிகுண்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். எலெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படியாவது ஆட்சியை நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னா மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாதவ் அப்படின்ற நபருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஆகவே ஆகாது இல்லையா? அதனால யாதவை நம்ம ஹீரோக்கு ஆப்பனண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சின்னதோரை நிப்பாட்டுறான். ஸோ எலெக்ஷன் ரேலியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஏதாவது ஒரு குடைச்சலாக அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் கடந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா 50 ஓட்டு வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தோற்று போயிடுறாங்க. அவங்க வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஆட்சி அவங்க கைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பண்ண கிரைமுக்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ண வச்சிடறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுறாரு. இந்த துரைசாமியோட பண்ண வீடு இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த பண்ண வீட்டில் தான் இல்லீகலான பிசினஸ் டிரான்சாக்ஷன் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. எப்போ ஹீரோ கைக்கு ஆட்சி போச்சோ அப்பவே அந்த பண்ண வீடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பவும் இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த பண்ண வீட்டை எல்லாமே ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்றாங்க. இப்போ இந்த துரைசாமியோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை என்கவுண்டர் பிளான்ல போட்டு தள்ளுறது தான். ஸோ அதுக்கான எல்லாமே ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் டக்குன்னு பார்த்தா அந்த வீட்டை கிளீன் பண்றதுக்காக வந்த லேடிஸ் எல்லாம் நம்ம துரைசாமியோட கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. வந்தவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம ரத்னமாலாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்படி ஒரு வேலை பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு ரத்னமாலா வந்திருக்காங்க. ஸோ இப்போ துரைசாமியை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு மிரட்ட உடனே நம்ம ஹீரோவை விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த யாதவ் கூட இருக்கிறவன் நீ தான் எம்எல்ஏ, ஆனா அவன் எம்எல்ஏ மாதிரி எல்லா பஞ்சாயத்தும் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ ஆம்பளையா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க யாதவுக்கு ஹீரோ மேல செம்ம காண்டாகுது. அந்த வெறியை எப்படி காட்டுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த வீட்டுல கல்லெடுத்து அடிச்சிருந்திருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் தப்பிக்கிறாங்க. ஹீரோக்கு இந்த யாதவ் மேல செம்ம காண்டாகுது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த கோவத்தை இப்படியோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவங்க கிட்ட காம்ப்ரமைஸா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோ வர சொல்லியிருக்காங்க. டோட்டலா இதுல இருந்து விளைவிக்கிறேன், என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு பேசுறதுக்காக தான் நம்ம ஹீரோ போறாரு. அங்கே துரைசாமி, அவரோட பையன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய போலீஸ் இன்ஸ்பெக்டரு, அந்த துரைசாமியோட தம்பி, அது போக புதுசாக எம்எல்ஏவாக இருக்கிற அந்த யாதவ் எல்லாருமே இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து பிடுங்கினது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணுன்னு கேட்குறாங்க. இவர் தந்துடுறேன்னு சொல்லிடுறாரு. 5 கோடி ரூபா ஆட்டையை போட்டதுக்கு 10 கோடி ரூபாய் வட்டியாக திருப்பி கேட்குறாங்க. சரி நான் ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன்றாரு. சரி இதுக்கு மேலே என்னோட குடும்பத்தை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஹீரோ எந்திரிக்கும் போது அப்போ இந்த யாதவ் சொல்கிறான், எல்லா பேனர்லையும் உன் பேர் டைகர் ரத்னம் அப்படின்னு இருக்கும், இனிமேல் உன் பேருக்கு முன்னாடி டைகர்னு போடக்கூடாது, இனிமேல் இந்த ஊரில் ஒரே டைகர் அது நான் மட்டும்தான் அப்படிங்கும் போது அது பட்ட பேர் எனக்கு நானே வச்சுக்கிட்டது, அதுவும் உனக்கு வேணுமாடா, சரிடா எடுத்துக்கடா அப்படின்னு கிட்ட வந்து டக்குன்னு கத்தி எடுத்து இந்த யாதவோட தலையிலேயே ஒரு சொருகிறாரு. எல்லோருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, பிரச்சனை உங்களுக்கும் எனக்குன்னா என்கிட்ட மட்டும்தான் மோதணும், எதுக்கு வீட்டில் கல்லெறிறீங்க, எதுக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்க அட்டாக் பண்றீங்க, இத்தோட எல்லாம் நிப்பாட்டிக்கோங்க, இதுக்கு மேல மறுபடியும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கட்சியில் இருக்கிற எம்எல்ஏவை நீங்களே போட்டு தள்ளிட்டீங்கன்னு உங்க பக்கமே எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவேன் அப்படின்ட்டு வந்துடுறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ரத்னமாலாக்கும் சரி ஹீரோ யாதவ போட்டு தள்ளினதுல உடன்பாடே இல்லை. சமாதான பேச்சு பேசலான்னு போயிட்டு அங்க போய் ஒரு மர்டர் பண்ணி வச்சிருக்க ஏன்டா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அதே சமயம் இறந்து போன யாதவ் பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவர் ஃப்ரெண்டு, அதனால அந்த இறப்புல எல்லாம் கலந்துக்கிறாங்க. கிடைப்பட்ட கேப்ல பாத்தீங்கன்னா ஹீரோடைய மனைவி 2வது முறையா பிரெக்னென்ட் ஆகி அவங்க டெலிவரி டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஹீரோ கூட இருக்கக்கூடிய ஆட்களையே வச்சு ஹீரோடைய கதையை முடிக்கிறதுக்கான திட்டத்தை இந்த துரைசாமி போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுங்க. அதனால ஹீரோ ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பார்க்குறாரு. ஹீரோடைய அப்பாவையும் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து துரோகம் பண்ணி கொலை பண்ணாங்க, அதே மாதிரி எனக்கும் நடந்துடக்கூடாது, அதனால என் கூட இருக்கிறவங்கள நானே சாவடிக்க போறேன் அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி நம்ம ரத்னமாலா கையால் சாப்பாடு போட வச்சு அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்துடுறாரு. விஷத்தை கலந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரத்னமாலாக்கு தெரியாது. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசினாங்க, ஆனால் அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்டா, எங்களுக்கு நீ தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தப்பு பண்ணிட்டோம், இவனுங்க நமக்கு உண்மையாக தான் இருந்திருக்கானுங்கன்ட்டு சாப்பிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை ஃபுல்லாக தட்டி விட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இவங்களை அட்மிட் பண்ண. இன்னொரு பக்கம் டெலிவரி பெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய மனைவியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோடைய மனைவிக்கு 2வது பெண் குழந்தை பிறக்குதுங்க. ரத்னமாலா ஹாஸ்பிட்டலில் வச்சு ஹீரோவை திட்டுறாங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண, நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அந்த இடத்துல இருந்து அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்களை வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்ட்டு காரில் வந்து உட்கார்றாரு. ஹீரோடைய மனைவி செம்மகானில் இருந்துட்டு இருக்காங்க. கடைசியில் நீ மறுபடியும் பழைய மாதிரியே மாறிட்டேன்ட்டு அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு கார் வந்து இடிக்குதுங்க. அப்போது நம்ம ஹீரோடைய மனைவிக்கு அடிபட்டு ரத்தமெல்லாம் வந்துட்டு இருக்கு. இடிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க. அவங்களுடைய பசங்க பார்த்தீங்கன்னா அப்பாவை விஷம் வச்சு கொல்ல பார்த்துருக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொல்றதுக்காக
வந்திருக்காங்க. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன்டா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ட்டு. ஆனால் அவனுங்க ஹீரோவையும் ஹீரோடைய குடும்பத்தையும் கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்களையெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோ எப்படியோ இவரோட பொண்டாட்டியை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாரு. ஆனால் சிகிச்சை பலனின்றி ஹீரோவுடைய மனைவியும் இவருடைய பையனும் இறந்து போயிடுறாங்க. ஹீரோவுடைய பெண் குழந்தை மட்டும் தப்பிக்குது. அந்த குழந்தைய பார்த்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாரு. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். ஹீரோ வயசான காலகட்டத்தில் ஜெயிலில் இருக்கிறார் இல்லையா, ஹீரோவுடைய பொண்ணை கூப்பிட்டுட்டு ரத்னமாலா தான் வந்திருக்காங்க. ரத்னமாலா நம்ம ஹீரோவுடைய கதையெல்லாம் படிச்சுட்டு, இத்தனை வருஷத்துல ஏன் நீங்க என்ன பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட அம்மா சாவறதுக்கு முன்னாடி என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டா, நம்மளோட எந்த விஷயமே நம்ம பையனுக்கும் பொண்ணுக்கும் போய் சேரக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொண்ணு வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் என்னை பற்றி உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். என் மூலமாக உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் நான் ஒதுங்கியே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பா கிட்ட இருந்து என்னோட அப்பாவோட ஞாபகத்தமாக இந்த டாலர் எனக்கு கிடைச்சது. இனி உன்னோட அப்பாவோட ஞாபகமாக இந்த டாலரை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரோட பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. அப்போ பொண்ணு ஒரு கேள்வி கேட்குறா, ஏன்பா இப்போ ஜெயிலுக்குள்ளே வச்சு உங்களை போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் அன்னைக்கு நடந்த அட்டாக்ல அவங்க பசங்களை கொன்னுட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் அவங்க பசங்களை கொல்ல கிடையாது. அதை பண்ணது அந்த துரசாமியோட பையன்தான்ட்டு. அப்படி பண்ணால் இவங்க 4 பேரும் ஹீரோ பக்கம் திரும்புவாங்க அப்படின்ற நிலப்பில் தான் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். நீங்கள் ஏன் இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, விடுமா பார்த்துக்கலாம், எதுக்குமா பிரச்சனையை வளர்த்துட்டு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணை வீட்டுக்கு அமுச்சு வச்சிடறாரு. ஹீரோ ஜெயிலுக்குள்ளேயே போயிடுறாரு. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கையாலேயே சாவறதுக்கு தயாராகிறாருங்க. காரில் போகும்போது ஹீரோடைய பொண்ணு ரத்னமாலா கிட்ட, ஏமா அப்பா வந்து அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடைய பசங்களை கொல்லலை, அதே சமயம் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய பசங்களை கொன்னது இந்த துரசாமியோட பையன்தான், அது தெரிஞ்சு அவங்களெல்லாம் சும்மாவா விட்டாரு அப்படின்னு கேட்க, அப்போ பார்த்தீங்கன்னா ரத்னமாலா ஹீரோடைய பொண்ணை ஒரு பார்வை பார்க்குறாங்க. அங்கே கட் பண்ண ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ யாரையுமே விட்டு வைக்கலங்க. கட்டும் கோவத்தோட கிளம்பி இந்த துரசாமியோட வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அருவாளை வச்சு யாரையுமே விட்டு வைக்கலங்க. கண்டம் துண்டமாக எல்லாரையும் கொடூரமாக வெட்டி கொலை பண்ணி இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் ஜெயிலுக்கு வந்திருக்கிறாருங்க. ஆனால் ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அவங்க பசங்களையெல்லாம் கொன்னது ஹீரோ தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நம்ம ஹீரோட கதையை முடிச்சுட்டு தான் அவங்க அஸ்தியை ஆற்றுல கரைப்போம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஹீரோவும் ஹீரோடைய பொண்ணும் பேசிகிட்டு இருந்ததை இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கும் தெரிய வந்திருக்குது அவங்களோட பசங்களை ஹீரோ கொல்லலான்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவை ஜெயிலில் அப்படியே விட்டுட்டு அவங்களுடைய பசங்களோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக ஆற்றுக்கு போகிறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. முறையாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் கங்கணம் கட்டியும் உயிரோட ஒருத்தன் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.